Hello friends, this is me Annie. Welcome to my YouTube channel, The IT Journey from Novice to Expert. ஸோ என்னோட யூடியூப் சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஐடி லேர்னிங்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி எஸ்என்எஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுக்கான ஒரு டெஃபினேஷனை வந்து பார்த்துடலாம். எஸ்என்எஸ் தான் என்ன அப்படின்னு கூகுள் சொல்ற டெஃபினேஷனை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா அமேசானோடது, அதனால அமேசான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அமேசான் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இஸ் a notification service provided as a part of Amazon Web Services since 2010 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேற்றுக்கு என்னோட லாஸ்ட் கிளாஸ்ல SQS நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2006லயே வந்துருச்சு. 2004ல இன்ட்ரடியூஸ் பண்ணி 2006லயே வந்து யூஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இங்க பாத்தீங்களா நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து எப்போ யூஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010ல தான். ஓகேவா? அமேசான் வந்து அப்பதான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் சர்வீஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரொவைடட் as a பார்ட் ஆஃப் அமேசான் வெப் சர்வீசஸ் as a நோட்டிபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்னாலே நார்மலா நமக்கு மைண்டுக்கு என்ன வரும்? நார்மலா நம்ம வந்து இன்கேஸ் ஏதாவது யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம்னா அது வந்து நமக்கு மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும். இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்ல நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது நோட்டிபிகேஷனா வரும். இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஏதாவது போஸ்ட் போடுறோம். ஸோ இது மாதிரி சோஷியல் மீடியாஸான வெப்சைட்ல நம்ம ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா அது ரிலேட்டடான நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு வந்து பாப்பப் ஆகும் நம்ம மொபைல்ல. கரெக்டா? ஸோ அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றதும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜ்னு சொல்லலாம். பட் ஆனா மெசேஜ் அப்படின்னு டைரக்டா சொல்றதை விட இது நோட்டிபிகேஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு பிசினஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன். ஸோ என்னோட கம்பெனியில வந்து என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு, இல்ல என்னோட ஒரு ஷாப்ல வந்து என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த சர்வீஸ் வந்து பண்ண போகுது. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் பண்றது. அண்ட் இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சிங்க்ரனைஸ் அண்ட் ஏசிங்க்ரனைஸ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெண்டு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மெசேஜ் டெக்ஸ்ட் தானே. ஸோ இது வந்து நமக்கு இமீடியட் ரியாக்ஷன் ரிப்ளை வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதுவுமே வந்து ஏசிங்க்ரனைஸ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்குள்ளதான் வரும். ஓகேவா? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ சர்வீஸ் ஃபார் சென்டிங் மெசேஜஸ். ஓகேவா? இந்த சர்வீஸ் இந்த எஸ்என்எஸ் அப்படின்ற சர்வீஸே வந்து எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு மெசேஜை சென்ட் பண்றதுக்காக தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அமேசான் எஸ்என்எஸ் ஆக்ட்ஸ் as a single messages but then can message a variety of devices and platforms அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ்என்எஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒன் மெசேஜ் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, ஒன் டு மெனியும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒன் டு மெனின்றது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள மட்டும் கிடையாது, அதாவது ஒரே ஒரு டிவைசஸ்க்குள்ள மட்டும் கிடையாது, மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா நமக்கு வந்து நிறைய வந்து போர்ட் நம்பர்ஸ்ல கூட நம்மளால மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்ல நமக்கு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றோம்னா அதுலயும் ஒன் டு ஒன்னும் நம்ம வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒன் டு மெனின்னு சொல்லும் போது நம்ம குரூப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும்னாலும் அது ஒன் டு மெனி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆனா இங்க எஸ்என்எஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்குள்ள மட்டும் தான் ஒன் டு மெனி பண்றாங்க. பட் இந்த எஸ்என்எஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து எஸ்என்எஸ்ல இருந்து ஒரு மெயில் அனுப்ப முடியும், எஸ்என்எஸ்ல இருந்து டைரக்ட் மெசேஜ் அனுப்ப முடியும், எஸ்என்எஸ்ல இருந்து ஹெச்டிடிபி போர்ட் வழியா நம்ம வந்து ஏதாவது மெசேஜஸ் போகணும்னாலும் போய்க்க முடியும். ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் போர்ட் நம்பர்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் இந்த ஒரு எஸ்என்எஸ் மூலமா நிறைய வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டிவைசஸ்ல நம்மளால மெசேஜ் அனுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது சிம்பிளா ஒரு டெஃபினேஷன் நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அந்த லாஸ்டா நான் சொன்னேன் பாத்தீங்களா வேரியஸ் டிவைசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பப்ளிஷர் அப்படின்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் யார் மெசேஜை சென்ட் பண்றாங்களோ அவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு டேர்ம். ஓகேவா? லைக் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி இப்போ EC2 அப்படின்றது நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அந்த EC2 குள்ளாடி நீங்க என்ன கிரியேட் பண்ணுவீங்க?
ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப EC2னா இன்ஸ்டன்ஸ், S3னா பக்கெட், ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி SNS அப்படின்னா நம்ம வந்து டாபிக்க வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த டெர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே. பப்ளிஷர் யாரு? மெசேஜ சென்ட் பண்றவங்க. அவங்க SNS டாபிக் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ்னா யாருன்னா, யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்து சென்ட் ஆகணுமோ அவங்கள எல்லாத்தையும் தான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம யூடியூப் கூட எடுத்துக்கலாம். என்னோட யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்க மொபைல்ல இம்மீடியட்டா நோட்டிபிகேஷன் வருது. கரெக்ட்டா? அந்த மாதிரியான ஒரு நோட்டிபிகேஷன தான் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து பண்ணி குடுக்குது. சோ அது வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பெர்சனலா போய் நான் மெசேஜ் பண்ணல. என்னை யாரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த நோட்டிபிகேஷன் ஆக்டிவேட் ஆகுது. கரெக்ட்டா? அந்த மாதிரி இந்த எஸ்என்எஸ்லயும் நம்மளால மேனுவலாவும் வந்து நோட்டிபிகேஷன் அனுப்ப முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வந்து நடக்குது. இப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு இம்மீடியட்டா நீ வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அது மாதிரி ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷனும் வந்து இந்த எஸ்என்எஸ்ல நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? இங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு குடுத்துட்டு இங்க நிறைய வேரியஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. விச் இஸ் லாம்டா. லாம்டா வந்து நம்மளோட லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து இந்த டாபிக்க பார்த்தோம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ வந்து ஒரு எஸ்என்எஸ் மூலியமா நம்ம எந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நம்மளால மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்க நோட்டிபிகேஷனை சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இங்க போட்டிருக்காங்க. சோ லாம்டாக்கு அனுப்பிக்க முடியும். எஸ்கியூஎஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். எஸ்கியூஎஸ்க்கு அனுப்பிக்க முடியும். HTTP ஆர் HTTPS அப்படின்ற போர்ட் மூலமா அனுப்பிக்க முடியும். அப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ். சோ இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டிவைசஸ்க்கு கூட வந்து நம்மளால மெசேஜஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த ஆர்கிடெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எஸ்என்எஸ் டாபிக்க கிரியேட் பண்றதுக்கு மூலியமா. சோ எஸ்என்எஸ்னா என்ன அப்படின்றது வந்து ஐ திங்க் உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பேசிக்கா எஸ்என்எஸ்னா என்ன அப்படின்னு சிம்பிளா நம்ம வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் AWS SNS used for? சிம்பிளா கொடுத்துருக்காங்க. Amazon Simple Notification Service is a web service that makes it easy to set up, operate and send notification from the cloud. ஓகேவா? இது இப்போ வந்து இன்கேஸ் மேனுவலா வந்து ஒரு ஆன் பிரமிசஸ்ல பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். சோ இது வந்து எஸ்என்எஸ் மூலமா இந்த AWS கிளவுட் பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம பண்றது மூலமா மேக்ஸ் இட் ஈஸி டு செட்டப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை செட்டப் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்றதுக்கும் ஈஸி அண்ட் சென்ட் நோட்டிபிகேஷன் அனுப்புறதுமே வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரம் த கிளவுட்ல இருந்து நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக. ஓகேவா? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்கு சென்ட் பண்ணணும். அந்த ஒரு மெசேஜ் ஒரு நோட்டிபிகேஷனா அப்படின்னா அதுக்காக இந்த எஸ்என்எஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த எஸ்என்எஸ் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நான் இந்த ஆர்கிடெக்சர்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த எஸ்என்எஸ் மூலியமா யாருக்கெல்லாம் வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இதுல காட்டியிருக்காங்க. சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ்கியூஎஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நேத்து கிளாஸ்ல தான் பார்த்தோம். சோ நம்ம அந்த எஸ்கியூஎஸ்க்கும் மெசேஜ் நோட்டிபிகேஷன் போற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இமெயில். ஓகேவா? இமெயிலுக்கும் நம்ம மெசேஜ் நோட்டிபிகேஷன் போற மாதிரி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிளா தான் நம்ம பண்ண போறோம். ஓகே. சோ நான் சைன் இன் டு தி கன்சோல் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேசிக்கா வந்து ஒரு டாபிக் லைக் அமேசானுக்குள்ளாடி இருக்கக்கூடிய லைக் AWSக்குள்ளாடி இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்தையும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடா அந்த சர்வீஸ் வந்து இன்னுமே வந்து ரியல் டைம்ல ப்ராக்டிகலா எதுக்கெல்லாம் தேவைப்படும்ன்றத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நிறைய வந்து ப்ராஜெக்ட் செஷன்ஸ் மாதிரி நிறைய எல்லா சர்வீஸையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல நமக்கு இன்னுமே ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு சிம்பிளா ஒவ்வொரு சர்வீஸும் என்னென்ன நீட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இந்த சர்ச்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு கியூ நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் SQS அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது சிம்பிள் கியூ சர்வீஸ். ஃபர்ஸ்ட் நான் அதுக்குள்ள போய் ஒரு கியூவை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கியூவை கிரியேட் பண்றேன்னா நம்ம வந்து இந்த ஆர்கிடெக்சர் படி ஒரு இமெயிலுக்கும் நான் மெசேஜ் அனுப்பணும்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு கியூக்கும் நான் மெசேஜ் அனுப்பணும்னு சொல்றேன். சோ இது ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கணும். ஓகேவா? இமெயில் வந்து நான் எடுத்த உடனே கொடுத்துட்டேன்னா எனக்கு உடனே நடந்துடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். எதோடனா இந்த எஸ்என்எஸ் டாபிக்கோட. ஓகேவா? ஆனா SQS வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கியூ வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்காக நான் ஒரு கியூவை வந்து இப்ப கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இங்க கிரியேட் கியூ அப்படின்றது பாத்தீங்களா? சோ அதுக்கு தான் நான் இதை கிரியேட் பண்றேன். நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்த மாதிரி நான் ஸ்டாண்டர்டே கொடுத்துக்கிறேன். கியூக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா மை கியூ அப்படின்னு கொடுத்து நேம் கொடுத்துக்கிறேன்.
அண்ட் வந்து இங்க இந்த கான்ஃபிகரேஷன் வந்து எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அண்ட் என்கிரிப்ஷன் எனக்கு வேண்டாம். ஸோ நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க அக்சஸ் பாலிசியில வந்து நானே சென்ட் பண்றேன், நானே ரிசீவ் பண்றேன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவே இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே டிசேபிள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் கீ வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ கிரியேட் கியூ கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கியூ வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த கியூவை வச்சு நம்ம நேற்று கிளாஸ்ல தான் பார்த்தோம். கியூ வந்து எப்படி வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ கியூ கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்மளோட டாபிக் உள்ளாடி வந்துடலாம், விச் இஸ் எஸ்என்எஸ். ஓகேவா? சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். சர்ச்ல போயிட்டு எஸ்என்எஸ்னு கொடுத்தாலே நமக்கு என்ன AWS குள்ளாடி என்ன டாபிக் வந்து நமக்கு வேணுமோ சர்ச்ல போயிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஈஸியா நமக்கு வந்து அந்த ஒரு பேஜுக்குள்ளாடி போயிடும். ஓகேவா? உட்காந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன, நான் சொன்னேன்ல அந்த டாபிக் அப்படின்ற நேம் வந்து இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்என்எஸ் அப்படின்னாலே டாபிக், EC2 அப்படின்னாலே இன்ஸ்டன்ஸ்ல ஞாபகம் வச்சிருக்க மாதிரி எஸ்என்எஸ் அப்படின்னாலே டாபிக். இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மைண்ட்ல ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இதுலயே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எனக்குன்னு ஒரு டாபிக் இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? நம்ம வந்து SQSல வந்து ஸ்டார்டிங் நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் FIFO அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ FIFOனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இன்னொன்னு என்னன்னா .FIFOன்ற ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். அண்ட் FIFOவை நீங்க சூஸ் பண்றது மூலமா என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற பெனிஃபிட்ஸை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு நம்மளோட டாபிக் படி நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னேன்னா இந்த ஆர்கிடெக்சர்ல இமெயிலுக்கும் சென்ட் பண்ண போறேன்னு சொன்னேன், மெசேஜ் நோட்டிபிகேஷனை SQSக்கும் நான் சென்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். கரெக்டா? ஓகே. ஸோ பட் ஆனா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து SQS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க FIFOல. பட் இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால் வந்து SQS, லாம்டா, HTTP, SMS, இமெயில், மொபைல் அப்ளிகேஷன் என் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ நம்மளோட இந்த ஒரு நான் இப்போ சென்ட் பண்ண போறேன்ற அந்த ரெண்டு விஷயத்துக்குமே எனக்கு வந்து போய் அட் அ டைம்ல சென்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா போர்ட்டுமே ஓப்பன்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்டே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் டாபிக்னு கொண்டு வந்தேன், ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். அகைன் ஆஸ் இட் இஸ் மை டாபிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ரியல் டைம்ல இந்த இடத்துல என்ன மாதிரி நேம் கொடுப்பாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்பஸ்க்காக இது கிரியேட் பண்றாங்களோ அது ரிலேட் பண்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதனால நம்ம சிம்பிளா என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், என்னோட நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் இங்க வந்து மை டாபிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து டிஸ்பிளே நேம்னு ஒன்று ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அந்த ஆப்ஷனல்லாம் வந்து சும்மா நமக்கு இன்கேஸ் தேவைன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவையில்லை. ஸோ நான் விட்டுடுறேன். அதே மாதிரி இந்த என்கிரிப்ஷன் எஸ்என்எஸ் நம்ம யூஸ் பண்றது மூலமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இங்க இருக்குன்னு பாருங்க. நான் இது எதுவுமே நான் இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நான் சூஸ் பண்ணல. பட் ஆனா எஸ்என்எஸ்ஸையும் நம்மளால என்கிரிப்ஷன் பண்ண முடியும். ஆக்சஸ் பாலிசி வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்ம யாருக்கு சென்ட் பண்றோம்ன்றது ஆக்சஸ் பாலிசி. ஓகேவா? எப்படி SQSல பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. நான் வந்து ஒன்லி டு த டாபிக் ஓனர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்கு. எவ்ரி ஒன் இருக்கு, ஒன்லி ஸ்பெசிஃபைடு AWS அக்கௌண்ட் இருக்கு, ஒன்லி ரிக்வெஸ்டட் வித் சர்டன் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஆனா நான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதே நான் விட்டுடுறேன். ஓகேவா? என்கிரிப்ஷன் எதுவுமே கொடுக்கல, எனக்கு வேண்டாம். ஏன்னா அது வந்து காஸ்ட் இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி இருக்குது. SMS குள்ளாடி இந்த டாபிக்ஸ் இந்த மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி இருக்கு. ஸோ அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு பாலிசியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெலிவரி பாலிசி இருக்கு, டெலிவரி ஸ்டேட்டஸ் லாகிங் இருக்கு, டேக்ஸ் வந்து நார்மலா AWS குள்ள இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸ்க்குமே வந்து இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்டிவ் ட்ராக்கிங். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அனுப்புற மெசேஜ் வந்து ட்ராக்கும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அடிஷனல் காஸ்ட் அப்ளைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்றேன், எல்லாத்தையுமே ஆஸ் இட் இஸ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் வந்து இங்க ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் வந்து இங்க சேஞ்ச் பண்ணல. கிரியேட் டாபிக் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்னோட டாபிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரைபரை நான் ஆட் பண்ண போறேன். அது யாருன்னா நான் இந்த ஆர்கிடெக்சர்ல சொன்ன மாதிரி SQSயும் இமெயிலையும் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க நம்ம வந்து டாபிக் கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதுல அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தா இங்கேயும் வந்து நம்ம கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க லெஃப்ட் சைட்லயும் வந்து டேஷ்போர்ட் டாபிக் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த சப்ஸ்கிரைபரை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்தும் நம்ம கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் 2 பேரை நான் ஆட் பண்ண போறேன்.
ஒண்ணு வந்து என்ன குடுக்குறேன்னா, இங்க டாபிக் ஏஆர்என் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோ எந்த டாபிக் வழியானா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த டாபிக் தான். ஓகேவா? சோ நான் அத குடுத்துக்கிறேன். டாபிக்ன்றது எது? எஸ்என்எஸ்குள்ள இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் சிம்பிளா. ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு நேம் போட்டு, யாருக்கு அனுப்புறோன்ற அந்த இத சூஸ் பண்ணிட்டு, ஃபைனலா நம்ம கிரியேட் பண்ணோம். எந்த ஒரு எடிட்டிங்கோ இல்ல எதுவுமே பண்ணாம, ஜஸ்ட் சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ண அந்த டாபிக்க நான் இங்க குடுத்துருக்கேன். அடுத்தது புரோட்டோகால் கேட்கறாங்க. புரோட்டோகால் பாத்தீங்களா? சோ இது எல்லா புரோட்டோகால்ஸும் வந்து எஸ்என்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்றது தான் இதோட மீனிங். சோ அதுல நமக்கு எது வேணும்ன்றத சூஸ் பண்ணணும். சோ அப்ப என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்றது பாருங்களேன். ஓகேவா? அமேசான் எஸ்கியூஎஸ், லாம்டா, இமெயில், ஜேசான் இமெயிலே ஜேசான் ஃபார்மேட்லயும் அனுப்பிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் HTTPS, பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் எண்ட் பாயிண்ட், எஸ்எம்எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து போர்ட்ஸை வந்து அதை சப்போர்ட் பண்ணுது இந்த எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு நம்ம இமெயில் வழியாவும் அனுப்ப போறோம், எஸ்கியூஎஸ் வழியாவும் அனுப்ப போறோம். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கியூ கிரியேட் பண்ணுவோம் இப்போ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, எஸ்கியூஎஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்கோம், டாபிக் ஏஆர்என்ல வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கோம். புரோட்டோகால்ல வந்து அமேசான் எஸ்கியூஎஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணிருக்கோம். அந்த எஸ்கியூஎஸோட எண்ட் பாயிண்ட், ஸோ மை கியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா எனேபிள் ரா மெசேஜ் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எனேபிள் ரா மெசேஜை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கோமோ அந்த மெசேஜ் மட்டும் ராவா வந்து இதுல நமக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நான் இதை சூஸ் பண்ணல அப்படின்னா, ஃப்ரம் டு அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மெசேஜ் எண்ட் பாயிண்ட்ல. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை என்ன பண்றோம்னா, ரா மெசேஜா சென்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் இதை எனேபிள் எடுத்துட்டு நம்ம வெறுமனே எனேபிளே பண்ணாம டிசேபிள் பண்ணி வச்சிருந்தா ஒரு மெசேஜ் வந்து எப்படி நமக்கு ரீச் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, எனேபிள் பண்றேன். ஓகேவா? எனேபிள் ரா மெசேஜ் அப்படின்னா ரா மெசேஜ் நான் என்ன அனுப்புறேனோ அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்றதா எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபில்டர் பாலிசிலாம் நான் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ரீடைரக்ட் பாலிசி எதுவும் கொடுக்கல. ஸோ நான் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ நம்ம இப்போ எதோட சப்ஸ்கிரைப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம்னா, எஸ்கியூஎஸோட சப்ஸ்கிரைபர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இமெயில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண மை டாபிக் வந்துருச்சு. ப்ரோட்டோகால்ல போயிட்டு இமெயில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னோட இமெயில் ஐடியா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ annierenita@gmail.com. ஓகே. ஸோ என்னோட இமெயில் ஐடியா நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். நான் வந்து ஜஸ்ட் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, 2 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல வந்து நம்மளோட எஸ்கியூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா நம்மளோட இமெயில் வந்து என்னாச்சுன்னா பெண்டிங் கன்ஃபர்மேஷன்ல இருக்கு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, எஸ்கியூஎஸ்க்கு உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைபரை வந்து ஆட் பண்ணணும். இந்த டாபிக்கோட இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டாபிக்கோட அதே மாதிரி இமெயிலுக்குள்ளாடி நம்ம போய் என்ன பண்ணணும்னா, இந்த பெண்டிங் கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம்னு கொடுக்கணும். அப்போ இமெயிலையும் வந்து இந்த எஸ்என்எஸோட கனெக்ட் ஆயிடும். எஸ்கியூஎஸ்லயும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்றது மூலயமா கனெக்ட் பண்றது மூலயமா எஸ்கியூஎஸும் இந்த டாபிக்கோட கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? அப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து மெசேஜ் அனுப்பணும்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து போய் சேரும் அந்த மெசேஜ். ஓகேவா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, எஸ்கியூஎஸ்குள்ளாடி போயிட்டு இந்த கியூவை செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்றோம்னா, சப்ஸ்கிரைப் டு அமேசான் எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்றது பாத்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த சூஸ் டாபிக் போனோம்னாலே இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா மை டாபிக், அது வந்துருச்சு. அவ்வளோ. அப்புறம் சேவ் கொடுத்தோம்னா அது சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த கியூக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க நம்ம பெண்டிங் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இமெயில் இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க இமெயில் அப்படின்றது என்னோட கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணேன்னா எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே AWS நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அண்ட் இங்க எனக்கு என்ன வந்திருக்குன்னா, கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இமெயிலுக்குள்ள கன்ஃபர்மேஷனும் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2மே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டாபிக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள போயிட்டு இந்த மை டாபிக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து புஷ் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது வந்து பப்ளிஷ் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன குடுக்குறாங்கன்னா, அந்த ஒரு மெசேஜுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வேணும்னா, அத வந்து நம்ம இங்க குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து இது ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அத குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வேணும்னு குடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எவ்வளோ ஃபாஸ்ட்டா நமக்கு அந்த மெசேஜ் போய் சென்ட் ஆகணும்ன்றத டைம் டு லிவ் டிடிஎல்லும் குடுத்துருக்காங்க. அதுவும் ஆப்ஷன் தான். ஸோ நம்ம வேணும்னா அந்த டைமையும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் பாடி ஆஃப் த மெசேஜ். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயினா மெசேஜா போய் சேரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, ஹலோ திஸ் இஸ் எஸ்என்எஸ் டாபிக். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேனோ, அது வந்து சும்மா ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி குடுத்துருக்கேன். ஹலோ திஸ் இஸ் எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்னு குடுத்துட்டு, கீழ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்து பப்ளிக் மெசேஜ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இந்த மெசேஜ் வந்து என்ன ஆகும்? பப்ளிஷ் ஆயிடும். ஸோ இப்ப இந்த மெசேஜ் வந்து யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆயிருக்கும்? நம்ம இந்த கியூ இருக்கு பாத்தீங்களா? இத வந்து கிளிக் பண்ணிட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ சென்ட் பண்றதா இருந்தாலும் அதுதான் கிளிக் பண்ணணும். ஏதாவது மெசேஜ ரிசீவ் பண்றதுனாலும் அந்த ஒரு பட்டன தான் நம்ம கிளிக் பண்ணணும். விச் இஸ் இந்த ரைட் சைட்ல காட்டுறாங்க பாத்தீங்களா? இது. அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு மெசேஜ் அவைலபிள் அப்படின்னு காட்டுறாங்க. பட் ஆனா, இது நம்ம போல் ஃபார் மெசேஜ் அப்படின்னு பண்ணா மட்டும் தான் இந்த மெசேஜ் நமக்கு விசிபிளா தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம அத கிளிக் பண்ணோம்னா, இந்த இடத்துல நமக்கு எப்படி வந்திருக்கு? ஹலோ திஸ் இஸ் எஸ்என்எஸ் டாபிக். ஓகே. ஸோ இப்ப இது நமக்கு எப்படி வந்திருக்குன்னா, சாரி அந்த ரா மெசேஜ் வந்து வெறும் ரா மெசேஜ் மட்டும் வராம, அதோட ஃபுல் பாடி அந்த லைக் டைப் என்ன டைப் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் ஸோ அந்த ஃபுல் டீட்டெயிலோட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அத நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றேன், அந்த இத எனபிள் குடுக்காம நான் எப்படி வருது அப்படின்றதையும் காட்டி தரேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து எஸ்என்எஸ்ல வந்து சாரி எஸ்கியூஎஸ்ல வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட இமெயில்லயும் வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ யா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹலோ திஸ் இஸ் எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில்லயும் வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஸ்என்எஸ் வந்து அதோட வேலைய பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருச்சு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்ச டாஸ்க் வந்து சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இப்ப நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலா நம்ம வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பியிருக்கோம். அதையே நம்மளால ஆட்டோமேட்டிக்காவும் பண்ண முடியும். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்றோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ நான் வந்து என்னோட ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி ஆ ஒரு நம்மகிட்ட S3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. அத பத்தி நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடி என்னோட கிளாஸ்ல வந்து போட்டிருக்கேன். என்னோட வீடியோஸ்ல. ஸோ அந்த S3ல வந்து இப்போ நான் வந்து ஒரு யூசர ஆட் பண்ணி, அந்த யூசர வந்து வொர்க் பண்ண சொல்றேன். ஓகேவா? அப்ப அந்த யூசர் வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றாங்க அந்த S3க்குள்ள அப்படின்றது எனக்கு ஓனரா எனக்கு வந்து தெரியணும். எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா, நான் வந்து அத செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கிளவுட் வாட்ச் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த கிளவுட் வாட்ச் சர்வீஸ் மூலியமா அந்த S3ல வந்து அந்த யூசர் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணி, அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனா புஷ் பண்ணணும் எனக்கு அப்படின்றத நம்ம செட் பண்ணலாம். எது வழியானா எஸ்என்எஸ் மூலியமா செட் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எஸ்என்எஸ் என்ன பண்ணும்னா, கிளவுட் வாட்ச் மூலியமா ஆக்டிவிட்டிய வந்து வாட்ச் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி அது வந்து இந்த எண்ட் யூசர் லைக் இல்லைன்னா வந்து லைக் ஓனருக்கு வந்து மெசேஜ் வந்து போயிடும். ஓகேவா? எது மூலியமா மெசேஜ் அனுப்பணுன்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு இமெயில் மூலியமா அனுப்பிக்கலாம், மொபைல் நம்பர் மூலியமா அனுப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த எஸ்என்எஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி பண்ணுது. இது மாதிரி இன்னும் நெறைய சினாரியோஸ் இருக்கு. என்னென்னலாம் வந்து நமக்கு பர்ப்பஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, எல்லாத்துக்குமே இந்த இது வந்து நமக்கு எஸ்என்எஸ் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னெல்லாம் கிரியேட் பண்ணனோ அது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டு, இந்த கிளாஸ நான் இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் வாட்ச் அப்படின்ற சர்வீஸ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிளவுட் வாட்ச் வந்து எப்படி வந்து வாட்ச் பண்ணுது? ஸோ அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா என்கிட்ட நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து பண்ணுங்க, ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம CI/CD அப்படின்ற ஒரு டாபிக்க வச்சு லைக் வந்து கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு டெவாப்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம AWSக்குள்ள இருக்கக்கூடிய சர்வீசஸ வச்சு CI/CD ஆக்டிவிட்டி ஒரு குட்டி ப்ராஜெக்ட் வந்து நான் என்னோட ஃபியூச்சர் கிளாஸ்ல இப்போ அப்கமிங் கிளாஸ்ல வந்து நான் போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கன்டென்ட் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் யா இந்த எஸ்என்எஸ்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். விச் இஸ் நம்ம இன்கேஸ் வந்து அந்த இதை ஆக்டிவேட் பண்ணாம ஓகே 1 மினிட் நான் அதை உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். பட் நான் இன்னும் காட்டாம அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே நான் என்ன பண்றேன்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு
ஓகே. நான் டாபிக்கும் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் என்ன பண்றேன்னா, டாபிக்கு போயிட்டு டக்குன்னு ஒரு டாபிக்க வந்து கிரியேட் பண்றேன். ஸ்டாண்டர்ட்ல குடுத்துட்டு மை டாபிக். ஓகே. ஸோ நேம் எதுவும் இல்ல. கிரியேட் டாபிக் குடுக்குறேன். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப்ல போயிட்டு கிரியேட் சப்ஸ்கிரைப் குடுத்துட்டு, என்னோட டாபிக்க சூஸ் பண்ணி புரோட்டோகால்ல எஸ்என்எஸ சூஸ் பண்ணிட்டு, சாரி எஸ்கியூஎஸ சூஸ் பண்ணிட்டு, எண்ட் பாயிண்ட்ல வந்து மை கியூவ சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துடுறேன். இங்க கியூக்கு வந்துட்டு இப்ப என்ன இருக்கும்னா, அந்த சப்ஸ்கிரைப் வந்து போயிருக்கும். ஸோ அதனால மறுபடியும் நான் அந்த கியூவ குடுத்துட்டு, ஆக்ஷனுக்கு போயிட்டு, சப்ஸ்கிரைப் டு எஸ்என்எஸ் டாபிக் குடுத்துட்டு, எஸ்என்எஸ் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. சாரி. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா, மை டாபிக் வரணும். ஓகே. அதுக்கப்புறம் சேவ் குடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். டாபிக்கு போயிட்டு. ஓகே. ஸோ இல்ல கிரியேட் டாபிக் கிடையாது. டாபிக்ஸ்க்கு போயிட்டு, என்னோட டாபிக்க கிளிக் பண்ணிட்டு, புஷ் மெசேஜ் குடுத்துட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து 1 மினிட். நான் இப்ப இந்த எஸ்கியூஎஸ் வந்து நான் எப்படி குடுத்துருக்கேன்றத பார்த்துக்கிறேன். ஸோ இதோட எடிட்ல குடுத்துட்டு, சாரி எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ்க்கு வந்து போற மாதிரி நம்ம குடுத்தோம்ல, அதுல வந்து என்னபிள் ரா மெசேஜ் அப்படின்றத நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். ஹாய் அப்படின்னு அனுப்புறேன். பப்ளிஷ் குடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளோட எஸ்கியூஎஸ்க்கு உள்ளாடி போனோம்னா, நமக்கு வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ்ல கீழ வந்தோம்னா, நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நம்ம அத போல் பண்ணி பார்த்தோம்னா, ஓகேவா? ரா மெசேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ல இதுக்குள்ள போயிட்டு எடிட் பண்ணோம்னா, ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னபிள் ரா மெசேஜ்ன்னு குடுத்துருந்தேன். ஓகேவா? அப்ப வெறும் என்ன இந்த ரா மெசேஜ் வந்து எனக்கு வெறுமனையா ரா மெசேஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னபிள் பண்ணியிருந்தோம்னா, ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் வரும். நம்ம அத குடுக்கல அப்படின்னாக்க, நமக்கு என்ன ஆகும்னா, இங்க அந்த ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அதையும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அதையும் நான் காட்டிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன், மை டாபிக்க டைரக்ட்டா போயிட்டு டெலீட் குடுத்துடுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, சப்ஸ்கிரைபரும் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஓகேவா? டெலீட் மீ அப்படின்னு குடுத்துடுறேன். சப்ஸ்கிரைபர் பார்த்தோம்னா இருக்கா? இருக்கா? ஓகே ஃபைன். அதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ டாபிக்கும் டெலீட் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் டெலீட் பண்ணிட்டேன். சென்ட் மெசேஜ்ல வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கியூவையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.